சிம்பிளாக சொல்கிறேன், நான் அதான் சொல்கிறேன். ரஜினிகாந்துக்கு அப்ளை பண்ண ப்ரெஷரை விஜய் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். விஜய் அவர்கள் அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ், படங்களில் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே கான்ட்ராக்டே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிருக்கு தெரியுமா? அதிமுக ஆதரிச்சிருக்காரு, அதிமுக எதிர்த்திருக்காரு. அதே மாதிரி திமுக ஆதரிச்சிருக்காரு, திமுக எதிர்த்திருக்காரு. படத்திலேயே என்னதான் சொல்ல வர்றாரு? நாங்க பார்த்தது தானே. இதுல எங்களை வந்து பெருசா ஃபேசினேட்டே பண்ணாது. மக்களையே ஃபேசினேட் பண்ணல, நம்மள என்ன ஃபேசினேட் பண்றது? கட்சியை பதிவு பண்றேன்னு போறது என்ன? எப்ப யாரு போறா? அவங்க ஏதோ அபிஷியலா சொன்னாங்களா? சும்மா நம்ம கிளப்புறது. டெல்லிக்கு போறாங்க சார். நம்ம பிப்ரவரி 4 டேட் சொல்லிட்டாங்க. போகட்டும் சார், வரட்டும், கட்சி பதிவாய் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன் சார், 15 வருஷமா வரன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ வர போறாரு? வரட்டும், பாத்துக்கலாம். கட்சியை போய் பதிவு பண்ணும்போது அதற்குரிய அறிவிப்பெல்லாம் வெளியிடும் போது தான் சொல்லுவாங்க. இப்பவே சொல்லிடுவாங்களா? இப்போ மட்டும் இதெல்லாம் நல்லா வக்கனையா சொல்றீங்க. இதே மாதிரி ரஜினிகாந்த் கட்சி பதிவு பண்றதுக்கு முன்னாடி கொள்கை என்னன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தலை சுத்திருச்சுன்னாரு. அப்புறம் அதை கொள்கை என்னன்னு கேட்டா இப்போ தெரியலன்னாரு. நீங்கல்ல இப்ப சொல்லுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. ரஜினிகாந்த் அரசியல் வந்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. விஜய் அரசியல் வந்து விஜய் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுறது. வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். சமூக விரோதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சமூக விரோதின்னு அவர் சொன்னாரு அப்படின்னா இடையில சீமானுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு மவுத் பீஸ் கூட என்ன சொல்லியிருக்கு, ஏதோ சமூக விரோதிகள் உள்ள வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதானே சார் இவங்க மேடையா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்க சொல்ற கருத்துக்கு அவங்க தான் சார் பொறுப்பு. நீங்க ஒரு ஐடியா பண்ணி சொல்லுங்க சார். விஜய் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணி சொல்லுங்க. வேங்கைவேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருவாரா? 16 பேரை வச்சு கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்காங்க. எவன் டிஎன்ஏ மேட்ச் ஆகலையா? வேங்கைவேலுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாரா? மணிப்பூர் கலவரத்தை பத்தி விஜய் என்ன பேசினாரு? இல்ல, ரஜினி பேசியிருந்தா இப்ப நீங்க இந்த கேள்வி முன்வைக்கலாம். இல்ல சார், பேசலையே. மறுபடியும் நீங்க ரஜினிட்டே போறீங்க, விஜய்கிட்ட போங்கன்ற, லைட்டா போயிட்டு வாங்கன்ற, சும்மா போயிட்டு வாங்க சார். தமிழ்நாட்டினுடைய சீரேடுகள்ல பாதி சீரேடுகள் இன்னைக்கு தளபதி விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கத்துல இருந்துலாம் அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்கு. அப்போ அவருடைய தொண்டர்கள், அவர் கூட பின்னாடி இருக்கிறாரு ஒரு அக்கௌண்டன்ட். அந்த அக்கௌண்டன்ட் அன்னைக்கு வீடு பூந்து தூக்கிட்டு போறாங்க போலீஸ். அவர் கூட நிற்கிறார் அக்கௌண்டன்ட். கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் என் வீட்டையும் உங்க வீட்டையும் எப்படி பார்ப்பாரு? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகரும் ரஜினி அவர்களுடைய தீவிர ரசிகருமான திரு சத்யன் ராமசாமி அவர்கள். அவரிடம் தற்போதைய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு வரேன். இப்போது சமீபத்திய தகவலாக பிப்ரவரி 4 போயிட்டு அவங்களோட கட்சியை பதிவு பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தகவல். ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ஏதோ பேசிட்டு இல்லாமல் ஆக்ஷனில் இறங்கி இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு ரஜினி ரசிகர் அறிவிக்கணும்ல சார். சும்மா அதாவது இதெல்லாம் நாங்கள் பார்த்தது தானே சார். இது எங்களுக்கு புதுசுன்றீங்களா நீங்கள்? நாங்கள் பார்த்தது தானே. இதில் எங்களை வந்து பெருசாக ஃபேசினேட்டே பண்ணாது. மக்களையே ஃபேசினேட் பண்ணல, நம்மள என்ன ஃபேசினேட் பண்ணுறது? இதெல்லாம் வந்து விஜய் இப்படி பண்ணுறாரு. கட்சியை பதிவு பண்ணுறேன்னு போகிறது என்ன? எப்போ யார் போகிறா? அவங்க ஏதோ அஃபிஷியலாக சொன்னாங்களா? சும்மா நம்ம கிளப்புறது. டெல்லிக்கு போறாங்க சார். நமக்கு பிப்ரவரி 4 டேட் சொல்லிட்டாங்க. போகட்டும் சார், வரட்டும், கட்சி பதிவாய் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன் சார், 15 வருஷமா வரன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ வர போறாரு? வரட்டும், பாத்துக்கலாம் சார். 2008 ரஜினி அவர்கள் போல இவர் பின்வாங்கலையே. என்ன பின்வாங்கல சார்? ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு தானே பின்வாங்குறாரு. அவருக்கு அரசியல் ஆசை கிடையாது சார், இவருக்கு பதவி ஆசை இருக்கு. அதனால இவர் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் அரசியலுக்கு வரும்போது தான் சிஎம் சொல்லிட்டு வந்தார். அவரு இல்ல அவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாருனால அவர் சிஎம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. அவருக்கு பதவி ஆசையே கிடையாது. அதனால தான் எனக்கு அரசியல் வேண்டாம் போடான்னு இவ்வளவு 1 கோடி பேர் இருக்கும். இன்னும் அவருடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும். ஏன் வரல? வேண்டாம், அவருக்கு பதவி ஆசை கிடையாது. சிஎம் நமக்கு ஆக வேண்டாம், இன்னொருத்தன் ஆக்குனா அவனால நம்பிக்கை இல்லை. சரி, அவன் ஒழுங்கா பண்ணுவானா என்னன்ற ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். அதனால வேண்டான்னு போயிட்டார். இவர் தான் சிஎம் ஆகணும்னு பதவி ஆசையில் வர்றாரு. சொல்லுங்க பார்ப்போம். நான் கிடையாது, நான் மக்களுக்கு நல்லது பண்ண தான் வரேன், சிஎம் இன்னொருத்தன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டார் சார், பதவி ஆசை, அதனால வராரு. ஆனா 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. எப்போ வரீங்கன்னு கேளுங்க. நீங்க ரஜினிகாந்த் 2017 தான் சார் சொன்னாரு. நீங்க 95 சொன்னாரு சொல்லிட்டு இருப்பீங்க தெரியுமா? ரஜினிகாந்த் 2017 தான் சொன்னாரு. ஆமா இல்ல சார், பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. எப்பன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு தெரியல. நீங்க அவர் முன்னாடில இருந்து அரசியல் இப்போ வந்து அவருடைய படங்கள் வெளியாகவும் சரி, அவருடைய ஸ்பீச்சஸ் வெளியாகவும் சரி, ஏன்னா எதிர்பார்ப்பு அதுதானே சார். எதிர்பார்ப்பு அதுதானே இருந்தது. நீங்க சொல்லுங்க, அவர் எந்த எதிர்பார்ப்பு அதுதான் இருந்தது. அப்படிதான் அவர் பேசியிருந்தாரு. 2017 அவர்கள் போன்ற ஒரு நல்ல மனிதர் வரணும்னு இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, அது வேற. ஆனா அவர் படத்திலையும் ஒரு பொது மேடையிலும் அவர் தனியா ஒரு லெட்டர் பேட்ல கூட எழுதியோ இல்ல வீட்டுல உட்காந்து 4 பேர்ட்ட சொல்லி கூட கேட்டதில்லை நான் அரசியலுக்கு வரணும்னு.
கிளியரா சொல்றேன். அதாவது நான் அரசியலுக்கு வருவேன்னு என்கிட்ட நான் தனியாக உட்காந்துருக்கும்போது சொன்னாருன்னு குருமூர்த்தி கூட வந்து சொன்னதில்லை. 2017 முன்னாடி குருமூர்த்தி தான் எவன் அரசியலுக்கு வந்தாலும் அவருக்கு தான் அந்த அப்டேட் போகுது ஃபர்ஸ்ட், ரைட்டா? அவர் கூட வந்து சொல்லலை 2017 முன்னாடி. 2017 அவர் வந்து வரன்னு அறிவிச்சார், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ வரன்னு அறிவிக்கும் பொழுது கூட நான் சிஎம் இல்லைன்னு வருவார். அதை விஜய் சொல்லுவாரா? 15 வருஷமா வரேன். 2008 போயிட்டு காங்கிரஸினுடைய இளைஞர் தலைவராக போகணும்னு போய் பார்த்தாரு. அவரு அவங்க அப்பாலாம் சேர்ந்து போய் இவரை பார்த்தாங்க, யாரை, ராகுல் காந்தியை பார்த்தாங்க. அதில் ஆரம்பிக்குது. அப்போவே வந்து நான் வந்து அதுக்கப்புறம் என்ன, ஒரு வேலாயுதமுடைய மதுரையில் அவருடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்பொழுது கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஜெயலலிதா அவர்களை ஒரு அணிலாக இருந்து அவங்கள நான் ஜெயிக்கணும்னு நினைக்க வச்சேன். நாங்கள் அதுக்காக ஒரு அணிலா, அவங்க அப்பாலாம் போய் பார்த்து அணிலா நாங்கள் இருந்தோம் அப்படி இப்படிலாம் சொல்லி ஜெயிச்சாங்க. அவர் சொல்லி தான் ஜெயிச்சோன்னு சொன்னதுனால தான் தலைவாழ அந்த அம்மா போட்டு புரட்டி எடுத்தது. தலைவான ஒரு படம் வந்து தெரியுமா, போட்டு புரட்டி எடுத்து அந்த ரீசன் தான். அப்படி அங்கே இருந்து அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குது, சரிங்களா? வருஷம் என்ன, அது 2024 இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ வரப்போறாரு, வரட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன் சார், வந்தாருனால இப்போ இந்த சரத்குமார் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, வந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றல. நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, அவர் முயற்சி பண்ணட்டும். என்ன திட்டம் இருக்கு அவர்கிட்ட, அவர் என்ன வச்சிருக்காரு, என்ன இப்போ இதே ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லுவாரு சார். இப்போ கட்சியை போய் பதிவு பண்ணும்போது அதற்குரிய அறிவிப்பெல்லாம் வெளியிடும் போது தான் சொல்லுவாங்க, இப்பவே சொல்லிடுவாங்களா? இப்போ மட்டும் இதெல்லாம் நல்லா வக்கனையா சொல்றீங்க. இதே மாதிரி ரஜினிகாந்த் அவர் கட்சி பதிவு பண்றதுக்கு முன்னாடி கொள்கை என்னன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தலை சுத்திருச்சுன்னாரு. அப்புறம் அதை கொள்கை என்னன்னு கேட்டா இப்போ தெரியலன்னாரு. நீங்கல்ல இப்போ சொல்லுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. ரஜினிகாந்துக்கு அப்ளை பண்ணதா விஜய்க்கு அப்ளை பண்ணா விஜய் இதுக்குள்ளே ஓடிடுவார் சார், ஊரோட்டே ஓடிடுவார் தெரியுமா? சுத்தி எத்தனை பேர் ரஜினிகாந்த் அடிச்சா தெரியுமா? அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு அரசியல் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அதை தாக்கு பிடிக்க முடியாது இல்ல, அதை தாக்கு பிடிக்க முடியாம பேசாம பின்வாங்கிட்டாரோ சார். நல்லா சொல்றேன் சார், மறுபடியும் சொல்றேன், அவர் வந்திருந்தாலுமே அவர் சிஎம் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டார்ல. அவர் வந்தா என்ன வரலன்னு என்ன, அவர் சிஎம்லன்னா எனக்கே வேண்டாமா சார் அவர் கட்சி? ரஜினிகாந்த் ரசிகன், அவர் சிஎம்னா எனக்கே வேண்டாமே. இது பதவி ஆசைப்படி சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது இப்போ சரத்குமார் என்ன, அவர் நான் சிஎம் ஆயிடுவேன், நான் இதாயிருவேன் சொல்லிட்டு இருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் என்னாச்சு, அவங்க எல்லாருக்கும் பதவி ஆசை, தான் சிஎம் ஆகினா அந்த நாற்காலி ஆசை. அவருக்கு அது கிடையாது. அவர் வந்தாலும் வரலன்னா, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஓடியே போயிருந்தாலும் அவர் வந்தால் தான் சிஎம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் அவர் ஓடி போனாலும் அதை வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே பிரச்சனை என்னன்னு பாருங்க. நீ சிம்பிளா நீங்கள் ஒன்றும் இல்லை சார். ரஜினிகாந்த் அவர் 2017 வரேன்னு அறிவிக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, ஒரு மாநாட்டு மேடையில் சொன்னார், கேட்டை திறந்தாலே நீங்கள் அரசியல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவராலே பொறுக்க முடியாமல் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அது போக எத்தனை அதிமுகலேருந்து எத்தனை அமைச்சர்கள், அதே மாதிரி பாஜகலேருந்து எத்தனை பேர், சும்மா போகிறவங்க எத்தனை பேர், அரசியல் விமர்சகர்கள்னு எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் மக்கள் எத்தனை பேர் எப்படிலாம் திருப்பி விட்டு அவர் சங்கி அது இதுன்னு எவ்வளோ வேலை பார்த்தாங்க. அந்த வேலை பூரா இன்னைக்கு விஜய் எவனாவது அவர் அரசியலுக்கு வராருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஆட்டோ சினம்னு ஒன்று பதிவு பண்ண போகிறோன்னு தூத்துக்குடியில் ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார், ரஜினிகாந்த் அவர்களே தூத்துக்குடி, இன்னைக்கு அவர் திமுகவில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் பதிவு பண்ண போகிறார். ஆட்டோ தான் சின்ன கட்சிக்கு தான் பேருன்ற அளவுக்குலாம் வந்துச்சு. அதுக்கே வந்து எவ்வளவு கிளம்பிச்சு தெரியுமா? இன்னைக்கு யாரு பேசிட்டு இருக்கா? ஒரு 4 நியூஸ் இருக்குமா, நியூஸ் சேனல்ல ஒரு 4 நியூஸ் இருக்கும், அவ்வளவுதான். மக்கள் என்ன விஜய் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியல் வந்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது, விஜய் அரசியல் வந்து விஜய் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுறது. வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். விஜய் இப்போ வந்தாரு, என்ன கொள்கை இருக்கு கேளுங்க அவர்கிட்ட. ரஜினிகாந்த் கேட்ட கேள்விலாம் விஜய்கிட்ட கேளுங்க சார். சமூக விரோதி, இடையில ஒரு வரி சொன்னீங்க, சமூக விரோதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. சமூக விரோதின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, இடையில சீமானுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு மவுத் பீஸ் கூட என்ன சொல்லியிருக்கு, ஏதோ சமூக விரோதிகள் உள்ள வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதானே சார் இவங்க மேடையா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க சொல்ற கருத்துக்கு அவங்க தான் சார் பொறுப்பு. அதானே சார் சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா முன்வைக்கதான் செய்வாங்க. அவர் சமூக விரோதின்னு அன்னைக்கு சொன்னபோது எதிர்த்தாங்க. அன்னைக்கு எதிர்த்தவங்க அன்னைக்கு சமூக விரோதின்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சது சார், டிஸ்கஷன் ஓவர். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க அப்ப போட்டு ஏதாவது குழப்பிட்டு இருப்பீங்க. என் ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், அவ்வளவுதான் முடிஞ்சது சார். அவ்வளவு தெளிவாலாம் விஜய் வந்து என்ன பண்ணிட முடியும், என்ன கொள்கையோட வந்துருவான்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு ஐடியா பண்ணி சொல்லுங்க சார். விஜய் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. இப்போ வெங்கைவேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருவாரா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்காங்களா, 10-16 பேரை வச்சு கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்காங்களா, எவன் டிஎன்ஏ மேட்ச் ஆகலையா? வெங்கைவேலுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாரா? மணிப்பூர் கலவரத்தை பத்தி விஜய் என்ன பேசினாரு? வெங்கைவேல் பிரச்சனைக்கு விஜய் சொன்னாரு. ரஜினி பேசியிருந்தா இப்ப நீங்க இந்த கேள்வி முன்வைக்கலாம். இல்ல சார், பேசலையே. மறுபடியும் நீங்க ரஜினிட்டே போறீங்க, விஜய்கிட்ட போங்கன்ற, லைட்டா போயிட்டு வாங்கன்ற, சும்மா போயிட்டு வாங்க சார். எதுக்கு நீங்க கண்டிப்பா போகணும் தான். இப்போ அவரும் எந்த செயல்பாடுகளும் பண்ணாம இல்லையே. இப்போ அவருமே வந்து இதற்கு முன்னாடி இந்த நீட் விஷயமாக இருக்கட்டும், அப்போ அவர் அனிதா அவர் வீட்டுக்கு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவர் அந்த போட்டோல வந்துட்டு போனது எல்லாமே நம்ம செய்திகள்லாம் வந்துட்டு போயிருக்கு. நீட்னால அனிதா மட்டும் தான் இருந்தாங்களா?
இருந்திருக்கிறாங்க சார். அதான் அதற்கான விஷயங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நலத்திட்ட உதவிகள் இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கிறது, தூத்துக்குடி மக்களை போய் சந்திச்சிருக்கிறது. அதாவது இல்ல, அப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்போ ஒரு கட்சி தலைவராகிறதுக்கான தகுதிகள் இன்னும் ஒரு எட்டவில்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? அது அவங்க பிரச்சனை சார், அது நம்ம பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா 2017 அறிவிச்சாரு சரிங்களா, தூத்துக்குடிக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போனார்ல, அவருடைய பாணியை தான் சார் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. இதில் புதுசாலாம் ஒன்றுமே இல்லை சார். ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்காத நலத்திட்டமா இப்போ எங்களுக்கு அரசியல் கட்சியே கிடையாது. இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போய் 2 கோடி ரூபா அனுப்பிவிட்டாரு. பொருளாகவும் அதுவும் கட்டில் மெத்த எவ்வளோ அனுப்பியிருக்காரு. எதுக்கு அனுப்புறாரு? மறுபடியும் எங்களை சிஎம் ஆக்கிடுறீங்களா நீங்கள்? இல்லை மறுபடியும் ஒரு சிஎம் சேர் கேட்க போகிறாரா? என்ன சார் சொல்லுவாங்க? சிம்பிள். நலத்திட்ட உதவிகள் தனுஷ் ரசிகர் பண்ணுறாங்க, சிவகார்த்திகை ரசிகர் பண்ணுறாங்க, அது விஜய் ரசிகர் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் இதெல்லாம் என்னையோ விஜய் பிறக்கிறதுக்கு மேலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இது நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, என்ன தெளிவா இருக்காரா, யாரை கூட கூட்டணி வைக்க போறாரு, என்ன அவர் கிறிஸ்டியனா முதல்ல இந்துவா, யாரு பேக்கப்ல. இன்னைக்கு நீங்க 1000 சொல்லுங்க சார், இன்னைக்கு ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு அரசியலே இந்தியாவில். அப்ப நீங்க நீங்க அதை உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா உங்களால? என்னன்னா சிம்பிள் சார், அவரு கோயிலை வேண்டான்ட்டாரு. இதுல மெர்சல் படத்துல கோயிலை இடிச்சு ஹோட்டலை கட்டணும், சரி ஹாஸ்பிட்டலை கட்டணும்ட்டாரு ரைட்டா. அதுக்கு பாஜக அப்புறம் எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்புனாலும் ஜோசப் விஜய்னு ஒரு லெட்டர் பேட்ல அவருடைய இது வருது, நாங்கள் என் படத்தை ஆகா ஓகன் ஓட வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஜோசப் விஜய் ஜீசஸ் சேவ்ஸ் அஸ் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜீசஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பாஜக எதிர்ப்புன்றதுனால நீங்கள் ஜீசஸை கையில் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்டியனா, அப்போ நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் தான் நீங்கள் என்ன மைனாரிட்டி கட்சி நடத்த போறீங்களா நீங்கள்? அதுதான் உங்களுடைய ஐடியாவா? பாஜக தான் ஜீசஸை கையில் எடுத்துக்கிறீங்க. அப்போ ஜீசஸ் நாளைக்கு முஸ்லீம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டக்குன்னு நீங்க பாஜக பக்கம் போவீங்களா? என்னதான் உங்க தெளிவு, உங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. அதுதான் சார். இப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். அவங்க அது கட்சி பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பேர், சின்னம், கொள்கைகள் எல்லாம் வெளியிடும் போது கண்டிப்பா இதை பத்தி பேசுவோம். நம்ம வெயிட் பண்ண முடியாது சார். நீங்க அது ரஜினிக்கு வெயிட் பண்ணி தான் நாங்க விட்டுருப்போம். நீங்க ரஜினிக்கு வெயிட் பண்ணலையே. நீங்க அது இவ்வளவு தூரம் நீங்க பேசுறவரு ரஜினிக்கு இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க தாராளமா வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு விஜய் வந்தா தூக்கி பிடிப்போம், நாங்க ரெடியா இருப்போமே. விஷயம் அது இல்லை. சிம்பிளா சொல்றேன், நான் அதான் சொல்றேன். ரஜினிகாந்துக்கு அப்ளை பண்ண பிரஷரை விஜய் மேல அப்ளை பண்ணீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். சிம்பிளா ஒன்றும் இல்லை சார். அதாவது விஜய் அவர்கள் அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ், படங்கள்ல வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே கான்ட்ராக்ட்லேயே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிருக்கு தெரியுமா? அதிமுக ஆதரிச்சிருக்காரு, அதிமுக எதிர்த்திருக்காரு படத்திலேயே. நான் சொல்றது அதே மாதிரி திமுக ஆதரிச்சிருக்காரு, திமுக எதிர்த்திருக்காரு படத்திலேயே. என்னதான் சொல்ல வர்றாரு? இந்துவா இருக்காரு, இப்ப படம் பூரா கிறிஸ்டினா வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு? அவருக்கு எனக்கு தெரிய மைனாரிட்டிக்கு ஆட்சி நடத்தணும்னு வர்றாரு. மைனாரிட்டிக்கு ஆட்சி நடத்தா தமிழ்நாட்டில் எடுத்து 1000 முடியுமா? சிஎம் 1000 முடியும் நீங்க சொல்லுங்க, நம்மளும் எல்லாம் சேர்ந்து ஆக்கிடுவோம், அவ்வளவுதான். இல்ல, அவர் இப்ப போகும்போதெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மைனாரிட்டியை மையப்படுத்தி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் எனக்கு பொதுவா மக்களுக்கு எல்லாருக்கும் தானே நலத்திட்டங்கள் கொடுக்கறது, எல்லார்கிட்டையும் தானே பேசுறது, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இல்ல சார், சென்னையில நடந்தது சார். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது சென்னையில, யாருக்கும் அவர் எதுவும் பரிசு கொடுத்த மாதிரி தெரியல. எதுக்கு தூத்துக்குடி போய் கொடுக்குறாரு? அங்க அவருடைய செயல்பாடுகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இந்த தூத்துக்குடியில நடந்தது போய் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கும் எங்க வரவே இல்லையா? அவங்களோட இயக்கத்தினர் எந்த உதவிகளும் பண்ணலன்றீங்களா? அவரு பண்ணாரா? அவர் இயக்கம் சார், எங்க இயக்கம் தான் 40-50 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். அவரு பண்ணாரா? ரஜினிகாந்த் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு? அவரு பண்ணாரா சார்? இதே விஜய் அவர்கள் இப்ப எல்லா தலைவர்களுக்கும் ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. விஜயகாந்துக்கு சொல்லல. போன வருஷம் அவங்களுக்கு பிறந்தநாளே வரலையா? இந்த வருஷம் மட்டும் சொல்றாரு. இல்ல, மாற்றம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மாற்றம் இருக்கு? இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் இப்படி இருந்தார், திரும்ப அப்படியே மாத்தி பேசுறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு வரீங்க. ஆக்சுவலா அரசியல்ன்றது அதுதானே, நிலையானதாக இருக்காதுல்ல. எல்லா அரசியல் மாதிரி அவரும் எல்லா குட்டல் ஒரு மட்டன்ற போறீங்களா நீங்க? இங்கே இன்னொரு விஷயம், இப்போ அடுத்த கட்ட அரசியல் களம்ன்றது அந்த மாதிரி இருக்குது. ஒரு இளம் தலைவர்கள் அப்படிங்கிறது, இப்போ அண்ணாமலை, விஜய், சீமான் இப்படின்னு ஒரு அடுத்த கட்ட தலைவர்களை தேடுதல் பணியில் இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்டால் அப்போ விஜய் அவர்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது? சார், விஜய் அவர்கள் அவர் அரசியலுக்காக படைக்கப்பட்டவர். அவங்க அப்பா நீ எம்ஜிஆர் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு அதே நோக்கத்தில் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் சிஎம் ஆகணுன்றது அவருக்கு ஒரு தீராத காதல், தீராத வெறி. அவர் சிஎம் ஆகணுன்றது அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்ப்பார், இல்லைங்கள சரிங்களா? அதே மாதிரி அண்ணாமலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அதுக்கு மேலே உதயநிதி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த போட்டியில் அவர் தனியாக ஜெயிக்கிறாருன்னா ஜெயிக்கட்டும், ஒன்றும் சொல்லவே இல்லை. எங்களுக்கான பிரச்சனை அவருக்கு என்னன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று விஜய் எவ்வளோ தூரம் விஜய்னு பேரை சொல்லி எவ்வளோ தூரம் தூக்கி பிடிச்சி பேசினார். இதே காக்கா காலுன்னு வட்டம் போட்டவர் தானே விஜய். அந்த மெச்சூரிட்டி அவ்வளவுதான் விஜய்.
அந்த மெச்சூரிட்டியை வச்சு நீங்கள் தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் விளையாட முடியுமான்றதை நீங்கள் பரிசோதித்து பார்க்கணும். நம்பர் 1. 2வது, இன்னைக்கு களம் நான் சொன்னது முதல்ல சொன்னது தான், மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது களம். ஸோ நீங்கள் என்ன ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ், நீங்கள் யாரை பேக் பண்ணி வரீங்கன்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதில் விஜய் ஜெயிப்பாரான்றதுலாம் இருக்குது. 2வது, விஜய் அவர்கள் நீங்களும் வந்து விஜய்க்கு மதசாயம் பூச தானே பாக்குறீங்க. என்ன சார், இப்ப ரஜினி அவர்கள் எப்படி சங்கின்ற மாதிரி மேல பூச பாக்குறாங்கன்னு அவர் எப்படி சொல்றாரோ நீங்களும் அதை தானே பண்றீங்க. 3வது தடவை இன்டர்வியூல நான் சொல்றேன் மறுபடியும், ரஜினிகாந்துக்கு அப்ளை பண்ண பேசுற விஜய் மேல அப்ளை பண்ண நீங்க விட மாட்டீங்க. அப்ளை பண்ணுங்க, அதுலதான் சார் அவர் தெரியும். அப்படிதான் சார். இல்ல நான் உங்களோட செயல்பாடு இல்ல உங்களோட செயல்பாடுகளை நான் கேள்விக்குள்ளாக்குறேன். இப்போ நீங்க அது வந்து நீங்க மதசாயம் பூச பாக்குறது நீங்களும் தான் இப்ப ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. இப்போ ஆனா நீங்களும் இப்ப அதை தானே பண்றீங்க. விஜய்க்கு ஆப்போசிட் பூசுறாங்க சார். அதை தாண்டி நாங்க வந்தோம்ல, அதை ஏன் இவர் மேல பூச விட மாட்டீங்கன்றனா அவர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. நான் தான் சொல்றேன் இல்லையா, மெர்சல் பிரச்சனைப்போ அவர் தான் வந்து நான் ஜோசப் விஜய் ஜீசஸ் தான் என்னை காப்பாற்றணும்னு எழுதுனவர். அதே ஜோசப் தளபதி ஜோசப் விஜய்னு போட்டு படத்துல வர மாட்டாரு. ஏன் வர மாட்டாரு? போட்டு வர சொல்லுங்க சார், பார்க்கலாம் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் இவ்வளோ தூரம் தடவி கொண்டு போய் எங்கே கொண்டு போய் அவர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பொம்மையாக அவர் பாதுகாத்து அப்படியே உடையாத கண்ணாடி பொம்மை மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை விஜய் தரப்பில் அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அது பேசுறதுக்கு அவங்க ரெடியாகவும் இல்லை. ரைட்டா? இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக விஜய் எங்கேயாவது மேடையில் யாரையாவது பற்றி பேசியிருக்காரா? ஒருத்தரை பற்றி பேசியிருக்காரா சார்? இவ்வளவு பெருந்தன்மையாக விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை பற்றியோ யாரையாவது பற்றி பேசியிருக்காரா? பேச மாட்டார். அவருக்கு மெச்சூரிட்டி கிடையாது, பெருந்தன்மை கிடையாது. அதாவது ஒரு எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுன்ற குணம் கிடையாது. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ரசிகர்கள் கடந்த மேடையிலேயே அவர் வந்து எம்ஜிஆர் பற்றியோ இப்போ ரஜினி பற்றியோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சிறப்பு பட்டங்கள் இதெல்லாம் அவங்க தான் அப்படின்னு பேசுனதுலாம் உங்களுக்கு மெச்சூரிட்டியா தெரியல. அது அவர் சொல்லியா நமக்கு தெரியும், அவர் சொல்லனால நமக்கு தெரியும். சார் பேசலேன்றீங்க பேசுனா இது எங்களுக்கு தெரியாது. பேசுறதுன்றது ரஜினி பேசுனது சார், அதெல்லாம் விஜய்க்கு வரவே வராது. கமலஹாசனுக்கே வராது, விஜய்க்கு எங்க சார் வரப்போகுது? சிம்பிளா சொல்றேன் சார், இவர் என்ன இந்த பட்டம்ன்றது அவர் சொல்லி நமக்கு தெரியல. அதை சொன்னதெல்லாம் அவர் பெருந்தன்மை ஆக்கிட்டுலாம் நீங்கள் சுத்தாதீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து யாரையுமே வளரணும்னு நினச்சதில்லை. அதனால தான் விஜயகாந்த் அவருடைய அந்த இறப்பில் போய் அவருக்கு நடந்த சம்பவம் ஊருக்கு தெரிஞ்சுது. ரைட்டுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், கூட இருந்தவர்களையும் பெருமையாக பேசுனதில்லை, கூட நடித்தவங்களையும் பெருமையாக பேசுனதில்லை. எல்லாரையுமே அவருடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு முகஸ்துதிக்காக பேசிட்டு வந்துடுவார். ஒன்று சிம்பிளாக இருக்கிற அந்த ஃபைட் கிளப்னு ஒரு படம், இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்து இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வேலையில் வந்தது. அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு ட்வீட் போடலாம்ல, எதையாவது அவர் கூட நடிச்சவர் தானே. ரஜினிகாந்த் விழுந்து அவரை நக்கல் பண்ணுறவனை கூட வீட்டில் கூப்பிட்டு வச்சு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு? அதுதான் மனசு, அதுதான் பெருந்தன்மை. அந்த பையன் ஒரு பையன் என்ன லவ் டுடே ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அவர் அந்த கிண்டல் பண்ணதெல்லாம் அவனை கூப்பிட்டு வச்சு எதுக்கு பேசணும்? இந்த படத்தை பார்த்துட்டு அது என்ன கட்டாகுஸ்தி படத்தை பார்த்துட்டு விஷ்ணு விஷாலுக்கு அவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் சொன்னாங்கல்ல லான்ச்சில். ஸோ அந்த மனசுலாம் விஜய்க்கு வரவே வராது. டிஃப்ரென்ஸ் இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா கூப்பிட்டு அவங்களுக்கு சீப்பு சோப்பு கண்ணாடி நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்றதுக்காண்டி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே கூப்பிட்டு நான் மீட்டிங் போட்டேன்லாம் இதெல்லாம் எல்லாரும் பார்த்தாச்சு. நாங்களாம் பார்த்து சலிச்சு போனது. இதில் மக்கள் கவர்ந்துருவாங்க, இதில் மக்கள் விழுந்துருவாங்கன்னா விழ மாட்டாங்க. நீங்கள் யார் என்ன உங்களுடைய எண்ணம் என்ன நோக்கம் என்னன்றதான் மக்கள் தெரியும். ஓகே, இப்போ அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து இப்போ அதுக்கான செயல்பாடுகள் இறங்கிட்டு வராரு, இப்போ மக்களை ஆள்வதற்கான இடத்துக்கு வர முயற்சிக்கிறாருன்னு இப்போ சொல்லும்போது ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா நீங்கள் அவர் ஒரு தலைவராக வந்தால் என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இதோட சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், தலைவராக வருவதற்கு இப்போது நம்ம என்னென்னா, நாங்கள் பர்சனலாக இங்கே ரஜினிகாந்த் பார்த்து நாங்கள் வளர்ந்தோன்றதுனால ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட தனக்கு தான் எல்லாமே வேணுன்ற எண்ணம் இல்லாதவர் அவர். ரைட்டுங்களா? அவர் சம்பாதிச்சிட்டாரு எல்லா பணத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டாருமாங்க. அவர் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. சிம்பிள். நீ உழைச்சினா நீ சம்பாதிக்க போற. அவருடைய 100 கோடீஸ்வரர் இருக்கான் இந்த இதே தமிழ்நாட்டு ஊரில். ரைட்டுங்களா? அவரு உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. அது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதில் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருவானுங்க. ரஜினி டொனேட்ஸ் அப்படின்னு கூகுளில் போட்டால் போதும் சார், வந்துட போகுது. இல்லை ரஜினி ஏதோ சேரிட்டி ஒர்க்கு அப்படி இப்படி போட்டால் வந்துட போகுது. சிம்பிள். அதை பார்க்காம என்ன பண்ணாருன்னு கேட்டு முடிச்சிருவாங்க. அவர் இது வரைக்கும் வந்து நான் தான், நமக்கு தான், அது இதுன்னு எதுவுமே அப்படியே வாழாதவர். எப்பயுமே வந்து அடுத்தவனுடைய ஒரு உழைப்பு வந்து எங்கேயுமே வந்து சுருங்கிடக்கூடாது, தான் முன்னாடி பண்ணுறதுனால அடுத்தவங்களை மெச்சி தன்னுடைய காம்படிட்டர் ஆனாலும் தன்னுடைய ஈகோவை மறந்து பேசக்கூடிய ஒரு மனிதர். அதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு குவாலிட்டி. அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரைட்டுங்களா? ஒன்று இது நாங்கள் தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தலைமை பண்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும். தொண்டர்கள் அப்படி இருக்காங்களா? அவங்களுடைய தொண்டர்கள் பார்த்தா அப்படி இல்லை. தமிழ்நாட்டினுடைய சீரேடுகளில் பாதி சீரேடுகளில் இன்னைக்கு தளபதி விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கத்திலேருந்துலாம் அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்குது. பல விஷயங்கள் நானும் இங்கே வந்து அடுக்கியிருப்பேன்.
பசங்களுக்கே தெரியும், இப்போ கேட்குறவங்களுக்கே பாதி தெரியும். அப்போது அவருடைய தொண்டர்கள், அவர் கூட பின்னாடி இருக்கிறாரு ஒரு அக்கௌண்டன்ட்டு, அந்த அக்கௌண்டன்ட் அன்றைக்கி வீடு பூந்து தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ், அவர் கூட நிற்கிறார் அக்கௌண்டன்ட், கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் என் வீட்டையும் உங்கள் வீட்டையும் எப்படி பார்ப்பாரு? நமக்கு அரிசி பருப்பு எப்படி தருவார் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? தரமாட்டார். அதனால் சிம்பிள் சார், அது ஒரு ஒரு தொண்டர்களை நீங்கள் கட்டுக்கோப்பாக வைக்க முடியாதவங்க, நீங்கள் வந்து மக்களையும் நாட்டு மக்கள் பிரஜைகளோட பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்ப்பீங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சர்வாதிகாரம் பொருந்திய ஒரு தலைவர் வேணும். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டார், முடிஞ்சுது. அவர் சொல்லிட்டாருன்னா அரசியல் கிடையாது, அவ்வளோதான். நாங்கள் இன்னும் அவருக்கு தான் ரசிகர்கள், அவ்வளோதான். அமைதியாக இருப்போம். உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. இருப்பாங்களா விஜய் ரசிகர்கள்? விஜய் வந்து அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் இருப்பாங்களா? அவ்வளோதான், கொளுத்திடுவாங்க ஒரு ரேடியா இதோட மக்கள் இயக்கத்தை புறத்தையும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொன்று எதிர்பார்க்குறோம் என்ன சார், அதாவது மக்களினுடைய மக்களாக நீங்கள் வாழணும், ரைட்டுங்களா? ரஜினிகாந்த் வீடு கேட்டு ஏன் உயர்ந்தான் 5 அடி தான் கேட்டு, கல்லை கொண்டு எரிஞ்சா கூட அவர் உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் எரிஞ்சிடலாம். இவர் 15 அடி வீடு கட்டி வச்சிருக்காரு, ரைட்டுங்களா? 15 அடி கட்டி வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக முடியல, போகிறவங்க விஜய் ஃபேன் அழுதுட்டு வரான், ரைட்டுங்களா? அது போக நீங்கள் ஒரு மக்கள் கூட்டத்தில் போகும் பொழுது உங்களுக்கான வரவேற்புன்றது இருக்குது. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கும் பாண்டிச்சேரி போனார், தூத்துக்குடி போனார், தமிழ்நாடு போனார், திருநெல்வேலி போனார், வேறு மாநிலங்கள், சார் பாலிவுட்டுக்காரன் இவரை வச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு இருக்கார் ரஜினிகாந்த். ஏன்னா நீங்கள் மக்கள் நாயகனாக மக்களுக்கு நடுவில் நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அவருடைய மெய்காப்பாளர் கூட இருந்தவங்கலாம் கை கொடுத்துட்டு வந்தால் கையை வந்து என்ன சானிட்டரி இது போட்டு லிக்விட் போட்டு கழுவுறாரு அப்படின்றாங்க. ஒரு இடத்துல ஒரு ரசிகன் உள்ள வரா, கண்ணாடி அவர் பாட்டு தூக்கிட்டு இந்த முதல்வன் படத்தில் ரகுவரன் பண்ணுவார், அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சினாரி நடந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரை சுற்றி நெருக்கி நிற்பாங்க, அப்படியே நிற்பார். அவர் சுற்றி இருக்கிற பாடி கார்டும் சரி, அவரும் சரி, ஒரு ரசிகனை அரெஸ்ட் பண்ணது கிடையாது இது வரைக்கும். 50 வருஷம் இவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆட்டி அந்த புஷி ஆனந்த் போட்டு எத்தனை பேர் அடிச்சு இழுத்து கீழே போட்டுட்டு இருக்காரு பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா நீங்கள் மக்களை உங்களில் ஒருத்தராக நினச்சா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்? மக்களும் உங்களை இவர் நம்மளால தான் நினச்சா இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல. ஸோ மக்களில் ஒருவனாக இருக்கணும், இது ஒரு எதிர்பார்ப்பு. 2வது வந்து இதை நான் சொல்லக்கூடாது சார், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் சார் நம்ம வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேச முடியும், அடுத்தவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியும். அந்த டெக்னாலஜின்றது ரொம்ப முக்கியம். ஃபேமிலின்றது இன்றைக்கெலாம் ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை ஸ்டடி பண்ணுறதே இன்றைக்கெலாம் பெரிய அவனுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு குடும்பஸ்தான், நானும் ஒரு குடும்பஸ்தான், எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ அந்த சிக்கல் வேண்டான்னு ஒதுங்கினவர் இவ்வளவு பெரிய நாட்டு மக்களுடைய குடும்ப பிரச்சனை எப்படி தீர்க்க வருவார் நினைக்கிறீங்க நீங்கள்? ரைட்டுங்களா? அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சார். நிறைய ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய வயசுக்கு சொல்கிறேன், இன்னும் 100 வருஷம் 50 வருஷம் 80 வருஷம் அரசியல் பார்த்தவங்களாம் இருக்கான், அவன்லாம் இன்னும் அடுக்குவான். அதில் எதுலேயும் 1% கூட வாங்க மாட்டார் 100க்கு விஜய் அவர்கள். அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரட்டும், அது அவங்களுடைய ஆசை, ஜெயிக்கட்டும், வரலாறு பேசுகிற அளவுக்கு அவங்க பெருவாரியான வெற்றி எடுத்து அவர் சிஎம் ஆகட்டும். எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர் சுற்றி அத்தனை நடிகர்கள் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து எல்லாரையும் எம்எல்ஏ ஆகட்டும், சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் தேவைகள், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் மேலே. அதை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்காக முயற்சிகளை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் சிஎம் ஆகணும், நேராக நீ சிஎம் ஆக்குங்க அப்படின்னு ஆக்கிட முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அவங்க கருத்துக்கு நம்ம விட்டுருவோம், ஏன்னா அது அவங்களுக்கு தேவை. நானே ஒன்றும் இல்லை சார், இப்போது நீங்கள் அரசியலுக்கு வரேன்றீங்களே, ரைட்டுங்களா? நீங்கள் ட்விட்டர் ஐடி விங்குன்னு வச்சு நடத்துறீங்க, ஐடி விங்குன்னு வச்சு நடத்துகிற பேரில் எவ்வளோ அசிங்கங்களும், எவ்வளோ பெண்களை எவ்வளோ கேலி கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நடிகர்களும், இருக்கிற நடிகைகளையும், இருக்கிற அரசியல்வாதிகளும் எத்தனை கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறீங்க? அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும். 2வது, அவர் போட்ட இடத்துக்குலாம் போய் பிரியாணி போய் சாப்பிட போறீங்களே, எல்லாம் போய் போட்டு சாப்பிட போறீங்க, வைக்கிறீங்க, ரைட்டு. அங்கே போன இடத்துலலாம் ரஜினிகாந்தை பற்றி பேசுறீங்களா, அதை இன்னைக்கு நிறுத்த போறீங்க? எங்கே மேடப்பட்டால் ரஜினிகாந்தை பற்றி பேசுறீங்களா, அதை எங்கே நிறுத்த போறீங்க நீங்கள்? இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம், அதே மாதிரி நான் பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் முன் வச்சுடுவோம், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அண்ட் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.